ஹாய் ரீடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் எப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன், எப்படி நான் இந்த இதில் இறங்கி ட்ராவல் பண்ணுறேன்றதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் படித்தது 8th தான் படித்தேன். படித்து அப்புறம் படிக்க முடியாத சூழ்நிலை. அப்புறமா மறுபடியும் வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு ஒரு 3 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு சரி இந்த வருமானம் நம்மளுக்கு போதாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது செட் ஆகாது, இந்த வருமானம் நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லி நான் வந்து ஏதாவது ஒன்று நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நான் இந்த ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. அப்புறம் நான் யோசித்து பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நான் இறங்கி வேலை செஞ்ச ஆரம்பித்தேன். நான் சில காலம் தேடி இருந்தேன், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சொல்லுவாங்க, இந்த ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு நம்ம போய் ஒரு அடிமையாக வாழறது, அவங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளுக்குன்னு நம்மளை மதிக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ தான் கிடச்சிது இந்த ஆக்ஷனோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கிடச்சிது. இதை எடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்து நல்ல ஒரு அற்புதமான மீட்டிங் ட்ரெயினிங்லாம் நான் அட்டன் பண்ணி நானே நம்பிக்கை கொடுத்து கம்பெனி நம்பி நான் என்ன நம்பினேன், அப்புறம் கம்பெனி நம்பினேன், கம்பெனியோட இண்டஸ்ட்ரி நம்பினேன், அப்புறம் லீடர்ஸ் நம்பினேன். நம்பி நல்ல ஒரு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பைக் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ரைசர் லெவல்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரைடர்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த லெவலுக்கு போயிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 lakh சம்பாரிச்சிருக்கேன் இது வரைக்கும். நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த் ஆகும். 7 மந்த் மேபி அவ்வளோ ஆகும். இந்த லெவலுக்கு நான் இருக்கேன்னா இதுக்கு காரணம் என்ன, நான் நம்புகிற இந்த இண்டஸ்ட்ரி, நான் நம்புகிற இந்த லேட்டஸ்ட் எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் வந்து அவ்வளோ அற்புதமாக எனக்கு வந்து என்னென்னா கற்றுத்தராங்க. ஒரு ட்ரைனிங் இல்லாமல் அட்டன் பண்ணுவேன். எல்லாம் ஒரு ஜூம் மீட்டிங் ரெகுலர் அட்டன் பண்ணுவேன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லி நான் அட்டன் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து நாலேஜ் கிடச்சிருக்கு. ஒரு ட்ரைனிங் பார்க்க எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணுன்றது வரைக்கும் எல்லாமே நமக்கு இதில் தான் நான் வந்து கற்றுக்கணும். நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.